வெல்கம் டு மோட்டோலாக்ஸ். நண்பர்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீக் ஆஃப். அதனால் நம்ம சாயந்தரமே நம்ம தம்பியை கூப்பிட போயிட்டோம். ஸ்கூல்லேருந்து தூக்கின அப்படியே வர வழியில் பார்த்திங்கன்னா தாத்தா கடைக்கு போயிட்டு ஃபீடிங் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி, அங்கேயும் போயிட்டு ஃபீடிங்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கே கூண்டுக்குள்ளே இருந்த 2 பேர் வித்தியாசமாக கிடந்தானுங்க. அவங்களையும் பார்த்துட்டு ஃபீடிங் எடுத்துகிட்டு வந்து இக்காவுக்கு போட்டாச்சுங்க. இக்காவுமே பார்த்திங்கன்னா நல்லா சைஸ் ஆகிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டேங்க் அப்டேட் வந்துடும். ஒரு 5-6 மாதத்துல பெரிய டேங்க் செட்டப் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி மண்டை வாங்கியிருந்தோம். மண்டை குட்டியாக வாங்கிட்டு வந்தோம். இப்போ நல்லாவே பெருசாகிட்டான். நல்லா இப்போது ஹை சைஸாக வந்துட்டுருக்குறான் பையன். அங்கேருந்து ஒரு நடையை போட்டு ஒரு பாக்ஸ் வாங்கிறதுக்காண்டி கடைக்கு போனாங்க. நம்மளும் அங்கே வந்து பாக்ஸை பிடிச்சிட்டு வந்து தாத்தா கடைக்கு திருப்பியும் பயணத்தை விட்டாச்சுங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லா இருந்துச்சுங்க. சன்னெலாம் பார்த்திங்கன்னா பார்க்கலான்னு பார்த்தேன். நான் போனதே ஒரு 6 மணிக்கு மேலே. எங்கேருந்து சன்னை பார்க்குறது? அப்புறம் இவனுங்க 2 பேர்த்தையும் அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டாச்சுங்க. அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா தம்பிக்கு பிறந்த நாளுங்கிறதுனால டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு போனோம். ஃபஸ்ட்டு ஒரு கடையில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2வது ஒரு கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த கடையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். அடுத்த வீடியோவில் போடுறேன். கடைக்கு கிளம்பியாச்சுங்க. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா மழை தூர்ற மாதிரி இருந்துச்சு. நம்மளுமே ஓரமாக நின்றுட்டு போகலாமேன்ட்டு பார்த்தா நல்லாவே மழையில் நனைய ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் காடியை ஓரமாக விட்டுட்டு மழையில் கொஞ்சம் நேரம் நனைஞ்சு போட்டுட்டு ஒரு குழியிலே குளிச்சாச்சுங்க. லாஸ்ட்டு அங்கேருந்து எஸ்எஸ்க்கு வந்தாச்சு. எஸ்எஸ் ஹைதராபாத்தில் வந்துட்டு தந்தூரி கேட்டோம். தந்தூரி இல்லாத பட்சத்தினால அல்சாம்னு ஒன்று புதுசாக ஒரு டிஷ்ஷு கொடுத்துருந்தாங்க. இன்னும் நல்லா தான் இருந்துச்சு. அவனையும் பிடிச்சிட்டு அங்கேருந்து ஹெச்ஏபி ஹேப் வந்தாச்சுங்க. ஐஸ்கிரீம் கேக்கு தான். நம்மளுமே ஃப்ளேவர்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ணனுமே பார்த்திங்கன்னா பேக் பண்ணி நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து திருப்பி நம்ம அதை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு இல்லை, டிஃபன் வாங்குறதுக்கு போயாச்சுங்க. டிஃபன்லாம் பிடிச்சிட்டு திருப்பி அங்கேருந்து வந்துட்டு வீட்டில் வந்து நல்லா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு செக்கப் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தம்பிக்கு பிறந்த நாளுங்கிறதுனால பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுக்காண்டி கேக்கெல்லாம் எடுத்து வச்சு வெட்ட ஆரம்பிச்சிட்டோங்க. அப்புறம் ஹாப்பி பர்த்டே விஷஸ் போட்டு விட்டாச்சு பையனுக்கு சொல்லிவிட்டு நம்மளுமே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு வேலை முடிவடைகிறதுக்காண்டி இருந்துச்சு. அவனுமே கேக்கெலாம் வெட்டி அம்மாவுக்கெலாம் கொடுத்துட்டு அதோட நம்மளுமே பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்டுக்கு போயாச்சு. வந்தாங்க. அது நம்ம 2 பேர் பிடிச்சிட்டு வந்தோமே ஈவினிங்கு, அவனை தூக்கிட்டு வந்து போட்டு இதுக்குள்ளே அடைச்சாச்சுங்க. எல்லாம் கீழே இருந்தால் கத்திக்கிட்டே கிடப்பானுங்க. அதனால நல்ல ஸ்பேசியஸான இடமே கொடுத்தாச்சு அவனுக்கு. இது நான் ஃபஸ்ட்டு ஒரு லவ் பேர்ட் செட்டப் பண்ணேன். காலனி ப்ரீடிங் பண்ணலான்ட்டு. ஆனால்